கண்ணியத்துக்குரியவர்களே, இபாதா இதற்கு மாற்றம்தான் ஷிர்க். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று. பாவத்துடைய வரிசையை நாம் வரிசைப்படுத்தினால் அந்த பாவங்களில் முதல் பட்டியல் எதற்குத்தான்? ஷிர்க்குத்தான். ஷிர்க்கிற்குதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் சூரத்துல் அன்ஆமுடைய 151வது வசனம், குல் தஆலு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும். உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கியதை நான் ஓதி காட்டுகிறேன், வாருங்கள் என்று நபியை கூறுங்கள். என்ன முதல் கட்டளை? என்ன அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் உங்களுக்கு? முதலாவது, அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் இஸ்ரா 39வது வசனம், வலா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு வேறு இறைவனை நீங்கள் அழைக்காதீர்கள் நபியே. ஃபதுல்கா ஃபி ஜஹன்னம மலூமம் மத்ஹூரா, சபிக்கப்பட்டு நித்திக்கப்பட்டு அல்லாஹ் உங்களை நரகத்திலே வீசி விடுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் செய்கின்ற எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய எச்சரிக்கை, அவர்கள் மூலமாக எமக்கு கூறக்கூடிய எச்சரிக்கையும் லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள். இன்று ஷிர்க் என்றால் என்ன? சிலைகளை வணங்குவது ஷிர்க். ஷிர்க் என்றால் என்ன? சிலைகளுக்கு நேர்ச்சை செய்தல் ஷிர்க் என்று முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அறிந்திருக்கிறார்கள், கூறுகிறார்கள். ஆனால் இறந்தவர்களை அழைப்பதையோ, இறந்தவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்தலையோ, அல்லது அவர்களுடைய கபருக்கு சுஜூது செய்தலையோ இன்று பெரும்பான்மையான மக்கள் ஷிர்காக கருதுவதில்லை. படித்தானே, அல்லாஹுவை தவிர வேறொருவரை அழைப்பதை இன்று முஸ்லிம்கள் ஷிர்காக கருதுவதில்லை. அல்லாஹுவை தவிர சிலைகளை வணங்குவதை ஷிர்காக முஸ்லிம்கள் கருதுகிறார்கள். ஏன்? ஷிர்க் எந்த துறையில் எல்லாம் வரும் என்பதை அவர்கள் அறியவில்லை. ஷிர்க் எந்த துறைகளில் எல்லாம் வரும் என்பதை மக்கள் அறியவில்லை. ஷிர்க் பிரார்த்தனையில் வரும், அஷ்ஷிர்கு ஃபித் துஆ, அஷ்ஷிர்கு ஃபித் துஆ. ஷிர்க் எண்ணத்தில் வரும், அஷ்ஷிர்கு ஃபின் நிய்யா. ஷிர்க் கட்டுப்படுதலில் வரும், அஷ்ஷிர்கு ஃபித் தாஆ. ஷிர்க் நேசத்தில் வரும், அஷ்ஷிர்கு ஃபில் முஹப்பா. ஷிர்க் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்தலில் வரும், அஷ்ஷிர்கு ஃபித் தஅவா. அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்தனை செய்தல் ஷிர்கா? ஷிர்கா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரத்து சபா 22வது வசனம், குலில் லதீன ஸஅம்தும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டவர்கள் அழைக்கிறார்களே, லா யம்லிகூன மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த், அவர்கள் இந்த பூமியிலும் வானத்திலும் ஒரு கடுகளவையாவது சொந்தமாக்கி இருக்கிறார்களா? அல்லாஹ் அல்லாதவர்களை தெய்வமாக எண்ணியவர்கள் அழைக்கிறார்களே, அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அவர்களை தெய்வமாக எண்ணுகிறார்கள், ஷிர்க்கை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் எல்லா வசனங்களையும் எடுத்து பார்த்தால், நபியே இவர்கள் இதை குறித்து கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நபியே இவர்கள் இந்த காலங்களை குறித்து கேட்கிறார்கள், இதை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் கூறுவான். நபியே இவர்கள் ரூஹை பற்றி கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்று சொல்லுவான். நபியே இவர்கள் அஸ்ஹாபுல் கஹஃபை பற்றி கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் கூறுங்கள் என்று கூறாமல் அல்லாஹ்வே கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரே வசனம் சூரத்துல் பக்கராவுடைய 186வது வசனம், வஇதா ஸஅலக இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறாமல் அவனை கூறுகிறான், ஃபஇன்னி கரீப், நான் அருகாமையில் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், ஒரு அழைப்பவர் என்னை அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லி, அவர்கள் என்னையே அழைக்கட்டும். வல்யுமினூ பி, அவர்கள் என்னையே நம்பிக்கை கொள்ளட்டும், ஈமான் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்தனையில் அழைத்தால், அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்தனையில் இடைத்தரகர்களாக மாற்றினால் அது இணை வைப்புதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக.